வணக்கம் தோழா. இந்த வீடியோவில் டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐ எக்ஸாமுக்கான முக்கியமான வினாக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் நுண்ணுயிரிகளால் தாவரங்களுக்கு ஏற்படக்கூடிய நோய், அது ஏற்படுத்தக்கூடிய தீங்குயிரி, நுண்ணுயிரியோட பேர், நோய் மற்றும் பாதிக்கப்பட்ட தாவரம், இதெல்லாம் பார்க்க போகிறோம். வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பாக்டீரியாவால் பரவக்கூடிய நோயை பார்க்க போகிறோம். இது வந்து மூணு தீங்குயிரிகள் இருக்குது. இந்த சாந்தோமோனஸ், சூடோமோனஸ் இந்த மாதிரி வந்தாலே பாக்டீரியா தான். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சிட்ரி அப்படின்னா எலுமிச்சை மரத்தில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமிலம், சிட்ரிக் அமிலம் இருக்கும். ஓகேவா? இந்த சாந்தோமோனஸ் சிட்ரி அப்படின்றது சிட்ரஸ் கேன்சர் அப்படின்ற நோயை எலுமிச்சை மரத்துக்கு உண்டாகும். ஓகேவா? சிட்ரி அப்படின்றப்ப சிட்ரிக் அமிலம் அப்படின்ற ஞாபகம் வச்சுக்கோங்க. சிட்ரிக் அமிலம்னால எலுமிச்சை மரம் தான் ஞாபகம் வரணும். என்ன நோய் ஏற்படுத்துது? சிட்ரஸ் கேன்சர். ஓகேவா? சூடோமோனஸ் சொலனேசியாரம், அதாவது உருளைக்கிழங்கோட அறிவியல் பேர் உங்களுக்கு தெரியும், சொலானம் டீவரோசம் அப்படின்னு வரும். ஓகேவா? இது வந்து பெல்ட் நோய் அப்படின்றது எப்படி ஆகும் வச்சுக்கிறீங்கன்னா, உருளைக்கிழங்கு மூட்டையை வண்டியில் வச்சு கொண்டு போகும்போது கண்டிப்பாக பெல்ட் போட்டு கட்டி கொண்டு போகணும். சப்போஸ் அது கட்டலைன்னா கீழே மூட்டை விழுந்தா எல்லா உருளைக்கிழங்கும் உருண்டு ஓடிடும். ஓகேவா? அது பெல்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? உருளைக்கிழங்கு மூட்டையை வண்டியில் கொண்டு போகும்போது பெல்ட் போட்டு கட்டி கொண்டு போகணும். தவறி விழுந்துச்சுன்னா உருளைக்கிழங்கு அப்படியே எல்லாம் சரிஞ்சு உருண்டு ஓடிடும். அதனால அப்படி வச்சுங்க. பெல்ட் அப்படின்ற மாதிரி வச்சுங்க. பெல்ட் நோய், சூடோமோனஸ் சொலனேசியாரம் அப்படின்ற ஒரு தீங்குயிரி பெல்ட் நோய் அப்படின்ற நோயை உருளைக்கிழங்கு உண்டாக்குது. சாந்தோமோனஸ் ஒரைசா, நமக்கு ஒரைசா அப்படின்னாலே தெரியும், நெல் அப்படின்றது. நெல்லோட அறிவியல் பேர் உங்களுக்கு என்ன தெரியும்ல? ஒரைசா சாட்டைவா. அப்போ அதனால ஒரைசா அப்படின்னா நெல்லுன்னு தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து சாந்தோமோனஸ் சிட்ரி அப்படின்றது ஒரு பாக்டீரியா தானே. அந்த நோய் பேரே பாக்டீரியா பிளேட். ஓகேவா? பாக்டீரியா பிளைட், அதாவது நெல்லில் பாக்டீரியா பிளைட்டில் வந்து அந்த நோயை போடுது அப்படின்ற மாதிரி ஞாபகம். ஓகே, எப்படியே ஞாபகம். சாந்தோமோனஸ் ஒரைசா அப்படின்றது, ஒரைசா சாட்டைவா அப்படின்றது நெல்லோட பேர், அறிவியல் பேர். இந்த நோயோட பேர் வந்து பாக்டீரியா பிளைட். ஓகே, அடுத்தது பூஞ்சையால் உண்டாகக்கூடிய நோய் ஒரு 3 கொடுத்துருக்காங்க, அதை பார்ப்போம். தீங்குயிரிகள். ஓகேவா? செர்கோஸ்போரா அப்படின்னு வந்தாலே பூஞ்சை அப்படின்ற ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபைரிக்ளோரியா அப்படின்னு வந்தாலும் பூஞ்சை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. செர்கோஸ்போரா, ஃபைரிக்ளோரியா அப்படின்றது பூஞ்சை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த நோய்கள் வந்து மோஸ்ட்லி வந்து பூஞ்சை அப்படின்றது வேர்க்கடலையை தான் தாக்கும். ஓகேவா? வேர்க்கடலை தாக்கக்கூடிய நோய் வந்து டிக்கா நோய். ஓகேவா? செர்கோஸ்போரா பெர்சனேட்டா அப்படின்றது டிக்கா நோய் ஏற்படுத்துது வேர்க்கடலையில். அதே மாதிரி செர்கோஸ்போரா அராஹிடிகோலா அப்படின்றதும் டிக்கா நோய் ஏற்படுத்துது வேர்க்கடலையில். அதுக்கடுத்து ஃபைரிக்ளோரியா ஒரைசானா தெரியும், ஒரைசா சாட்டைவா அப்படின்றது நெல்லோட அறிவியல் பேர். பாக்டீரியா வெப்பு நோயை ஏற்படுது. இந்த பாக்டீரியா வெப்பு நோய் அப்படின்னோடனே நீங்கள் வந்து நுண்ணுயிரி வந்து பாக்டீரியா நினச்சிடக்கூடாது. பாக்டீரியா வெப்பு நோயை ஏற்படுத்தக்கூடிய நுண்ணுயிரி வந்து பூஞ்சை. ஓகேவா? பூஞ்சை தான் பாக்டீரியா வெப்பு நோய் அப்படின்றத நெல்லில் ஏற்படுத்துது. ஓகே, அடுத்தது ஒரு 3 இருக்குது. வைரஸ் ஏற்படுத்தக்கூடிய நோய்கள் தாவரங்கள். முதல்ல உச்சி கொத்து வைரஸ் அப்படின்ற ஒரு நோய். அது நோய் பேரே உச்சி கொத்து வைரஸ் தான். தீங்குயிரி பேரும் உச்சி கொத்து வைரஸ். வாழையில் ஏற்படுத்துது. வாழை மரத்தில் உச்சியில் அந்த கொழுந்து இருக்குல்ல, அந்த கொழுந்து கொத்துல தான் ஏற்படுத்தும் இந்த நோய். புகையிலை பலவண்ண வைரஸ். இந்த நோய் பேரும் பலவண்ண நோய் தான், புகையிலையில் ஏற்படுது. வெள்ளரி பலவண்ண வைரஸ், பலவண்ண நோய் வெள்ளரியில் ஏற்படுது. அவ்வளோதான். வைரஸ் தான் ஏற்படுத்த நோய் ஈஸி. பூஞ்சை அப்படின்றதுல இந்த ஒன்று மட்டும் தான் குழப்பம். ஃபைரிக்ளோரியா ஒரைசா அப்படின்றது பாக்டீரியா வெப்பு நோய் ஏற்படுத்துது நெல்லில். பாக்டீரியா வெப்பு நோய் அப்படின்றத ஏற்படுத்தும் நுண்ணுயிர் வந்து பூஞ்சை. நுண்ணுயிரி மட்டும் மாற்றிடாது. பாக்டீரியா பிளைட்ன்றது தான் பாக்டீரியா. ஓகே, மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஏதாவது குறைகள் இருந்தால் கருத்துக்கள் தெரிவிக்கணும்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இது போன்ற வீடியோக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.